மைக் கேக்குதா? உங்களோட பேரன்புக்கு நன்றி. உங்களுக்கு போய் நான் என்ன பேசுறேன்னு தெரியல. ஒரு பக்கம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ஒரு பக்கம் ரொம்ப கரகோஷமா இருக்கு. கண்டிப்பா மேடையில உட்கார முடியல, செம்மையா வேகுது. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்ல? இவ்வளத்தையும் தாண்டி எல்லாரும் உட்காந்துருக்கீங்களே, முதல்ல இந்த அன்புக்கு பெரிய நன்றி. சரி, வந்துட்டோம் யங்ஸ்டர்ஸ், ஏதாவது 4 வார்த்தை பேசிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சே இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு. பட் ஸ்டில் லைஃப் பத்தி எனக்கு என்ன தோணுது, என் லைஃப்ல நான் என்ன பார்த்தேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இந்த வயசுல நானும் இருக்கும்போது காலேஜ் நான் பிகாம் படிச்சிருக்கேன். காலேஜில் இருக்கும்போது நிறைய ஆசை கனவுலாம் இருந்தது. வாழ்க்கையில் பெருசா சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்று பெருசா இருந்தது. ஆக்சுவலா நானும் ஆசைப்பட்டேன், ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ லைஃப்ல வந்து என்ன பண்றது, அதை எப்படி பண்றது, எங்கிருந்து தொடங்குறது, இதுதான் முதல் குழப்பமே. இதையெல்லாம் மீறி நம்ம கூட இருக்க எவனா ஒருத்தர் திடீர்னு செட்டில் ஆயிடுவான். அவன மாதிரி நம்ம செட்டில் ஆகணும், இல்லை சீக்கிரமா செட்டில் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்கும். இது ரெண்டுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் அவசியம் இல்லாத நினைக்கிறேன். இவ்வளோ சந்தோஷமா ஜாலியா படிங்க, படிச்சு முடிச்சு இந்த உலகத்துக்கு வாங்க. இங்க நிறைய மோசமான மிருகங்கள்லாம் இருக்கு, அதை ஃபேஸ் பண்ணுங்க. லைஃப் உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கும், அந்த பாடத்தை அப்சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அடுத்த கடத்துக்கு போய் நம்புறேன். நான் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட விரும்பல. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.